எல்லாரும் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா மேடை அருகே வரவும். தயவு செஞ்சு கொஞ்சம் பட்டாசு வெடிங்கப்பா, பட்டாசு வெடிங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாம், எல்லாரும் கிளாப் பண்ணலாம். பட்டாசு வெடிக்கிறதுக்கு யாரு இருக்கா? தயவு செஞ்சு மோல் அடிக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம். நான் சிலம்பம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு 5 வாங்க வாங்க. ஓகே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சிலம்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அடிப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோ. ஒரு 2 பேர். மாமா மாமா
மாமா, நவீன் மாமா. மாமா எங்கடா? ஃபோன் நம்பர் கேட்ட எங்கே போயிருக்கு இப்போ? ஃபோன் எங்கே வச்சு? எல்லாரும் கிளாப் பண்ணலாம், கிளாப் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணுங்க, கிளாப் பண்ணலாம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நவீன் மாமா, மாமாமா, இன்னும் எவ்வளவு நேரம் பாருக்கு? ஓகே ஓகே. அது கூட ஆமா இல்ல அவரு நாங்க சொல்றது கோபி சொல்லுவோம். சார் ஓகேப்பா, ஓகேப்பா. அதான் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலர் சத்யா அவர்கள் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி நகர் பி சத்யா அவர்களே வருக வருக என எங்கள் அண்ணன் சத்யா அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிபிஎல்ன்றது நம்ம C8 நகர் பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம். இதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதுக்கான எல்லாமே நன்றியும் நம்ம தெரிவிக்கணும். நம்ம அண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் வந்து காஃபி ஒன்று வழங்கிடுவாரு. அவர் கொஞ்சம் எமர்ஜென்சியா வெளியில போறதுனால அதை மட்டும் அண்ணன் கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஒரு நிமிஷம். தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மண்ணின் மைந்தன் டி நகர் பி சத்யா அவர்கள் கிரிக்கெட் வீரர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கி கௌரவிப்பார். இந்த சிபிஎல்லோட செகண்ட் பிரைஸ்க்கான அவார்டு தான் கொடுக்க போறோம். அது வந்து நம்ம சத்யா அண்ணன் அவர் தான் வழங்க போறாரு. அதுக்காக ஆர்சிபி டீம் ஓனர்ஸ், ஆர்சிபி டீம் கேப்டன் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்துருங்க. எல்லாரும் சேர் பண்ணலாம். கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காங்க. எல்லா டீமும் கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காங்க. சேர் பண்ணுங்க, சேர் பண்ணுங்க. கமான் கமான். One by one, team players. Team. Team players எல்லாரும் வந்துருங்க அப்படியே. Team players எல்லாரும் வந்துருங்க அப்படியே. அப்படியே. அண்ணா சரக்கஸ்டு.
விவேக் 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 நன்றிண்ணா நன்றி. நிதிஷ் ஒரே அண்ணா ஒரே நிமிஷம். டீம் பிளேயர்ஸ் அப்படியே பொறுமையா இறங்கிக்கோங்க. சூப்பர் சூப்பர் சியர் சியர் அண்ணா. காணே போடு போடு ஆமா போடு ஆமா போடு ஆமா போடு. அண்ணனுக்கு ஒரு சின்ன நம்ம மரியாதை செலுத்துறதுக்காக ஒரு இது எல்லாரும் கிளாப் பண்ணலாம்ப்பா. கிளாப் கிளாப். அண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி வரமா எல்லாரும் சரிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே சேர்ல உட்காந்துக்கோங்க. யாரும் எழுந்து போக வேண்டாம். அஸ்வின் அஸ்வின் மேடைக்கு வந்துருங்க. அஸ்வின் ப்ரோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் அந்த கேமராலாம் கொஞ்சம் செட் பண்ணலாம். பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஞ்சம் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ்
அவங்க கொஞ்சம் வந்து எல்லா செட்டப்பும் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அங்க இருக்கீங்களா? அங்க இருந்து கவர் ஆகுதா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. பேர் யுவராஜ் எழுதும்.
இங்கே வருகை தந்திருக்கும் நமது அண்ணன் ஜே கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டி நகர் தொகுதி 141வது வட்டம் அவர்களை வருக என்று விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். I honorably welcome the chief guest Mr. J. Karunanidhi, சட்டமன்ற உறுப்பினர் டி நகர் தொகுதி 141வது வட்டம். பேர் சொல்றா
ஹலோ 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 கிளாப் கிளாப் கிளாப்ஸ் 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 கிளாப் கிளாப் கிளாப்ஸ் கிளாப்ஸ் ஹலோ எவரிபடி கிளாப்ஸ் கிளாப்ஸ் come on boy come on claps all guys claps please ஓகே சிலம்பம் பண்ண நம்ம தம்பிகள் அனைவருக்கும் எங்கள் விழா குழுவின் சார்பாக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கனைசர் வெற்றி, ஆர்கனைசர் வெற்றி.
அஸ்வின் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ரெடியா? ரெடி தானே? ஓகே ஓகே. இல்லை இங்கே எடிட்லேருந்து இதை தெரில, சிக்னல் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ எல்லாரும் தயாரா? ஒரு 2 நாள் ஒரு உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இது, மொமெண்ட்டு. ஸோ சிஐடி நகர் பிரீமியர் லீக் சீசன் 1 2024 பிரசன்டேஷனுக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த வகையில் நம்மளோட சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஈவினிங் ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் ஜே கருணாநிதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டி நகர் வார்டு நம்பர் 141 அவர்களை இங்க இந்த சிஐடி நகர் பிரீமியர் லீக் கிரவுண்டுக்கு வருக வருக என்ற விழா குழு சார்பாக வரவேற்கிறோம். இவர் நம்மளுக்கு இப்போ சீஃப் கெஸ்டா மட்டும் வரல, இந்த கிரவுண்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சும்மா இல்லை, இந்த விளையாட்டு வீரர்களுக்காக லைக் ஒரு கார்பரேஷன் கிரவுண்டு சப்போர்ட் பண்ணி தரதெல்லாம் சும்மா கிடையாது. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. So next guest of the evening, பட் அவர் இங்கே இல்லை, பட் ஆனால் அவரை மென்ஷன் பண்ணாமல் சான்ஸே இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z பண்ணி கொடுத்த ஒருத்தர் மிஸ்டர் ராஜா அன்பழகன் அவர்கள், மாமன்ற உறுப்பினர் 141வது சட்டம். அந்த தொகுதியிலேருந்து மிஸ்டர் ராஜா அன்பழகன் அவர் வரல, பட் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான சல்யூட் எங்கே இருந்தாலும் எங்கள் சிஐடி குழு சார்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு வெல்கம் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் மிஸ்டர் லக்ஷ்மிகாந்தன் அவர்கள், 141வது வட்ட செயலாளர். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் கவுன்சிலரோட மகன், எக்ஸ் கவுன்சிலர் மிஸ்டர் டில்லி அவரோட மகன் மிஸ்டர் சூரியகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த அப்படின்னு மட்டும் இல்லை, கிரவுண்டுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சப்போர்ட் எனி டைம் 24/7 பண்ணி கொடுத்த நம்ம அட்வொகேட் அர்ஷத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஓகே, ஓகே. இன்னொரு சீஃப் கெஸ்ட் நம்ம இருக்காங்க, பட் அவர் ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் தான் நம்ம டேல. மிஸ்டர் என் துரை, லலிதாபுரம் வட்ட செயலாளர் மிஸ்டர் என் துரை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுறோம். ஸோ காந்திஜி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உரிமையாளர் மிஸ்டர் சண்முகம் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் தங்கவேலு ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் ஃப்ரம் பாண்டிச்சேரி, சிஇஓ ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ், அவரும் நம்மளுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தௌஃபிக்
the guest of evening, Mr. Taufik, For You Trading Company, Add For You Gadgetsலேருந்து மிஸ்டர் தௌஃபிக் வந்திருக்காரு. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ எக்ஸ்எம்பி மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வேலூர் மாவட்டம், அவரும் இங்க இருக்கிற சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய சிஐட் நகருக்கு அவரும் ஒரு வகையான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்களுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி அவர்களுக்கும். ஸோ பட் இவங்களை வெல்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒன்று மரியாதை நம்ம செலுத்தி தான் ஆகணும். ஸோ ஐ லைக் டு வெல்கம் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் ஜே கருணாநிதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டி நகர் வார்டு நம்பர் 141. அவர்களுக்கு ஒரு பொன்னாடை சாத்துமாறு மிஸ்டர் நவீன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபார் தி கெஸ்ட் ஆஃப் ஆனர் நவீன் அவர்கள் கமிட்டி சார்பாக மிஸ்டர் ஜே கருணாநிதி அவர்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 141வது வட்ட செயலாளர் மிஸ்டர் லட்சுமிகாந்தன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக நம்ம ஜெய் கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கான் மிஸ்டர் ஜெய் கணேஷ். ஆஹா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்திஜி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மிஸ்டர் சண்முகம் அவர்களையும் வரவேற்கிறோம். அதற்காக ஐ லைக் டு கால் மிஸ்டர் விவேக் ஆன் டு த ஸ்டேஜ். கமிட்டி சார்பாக விவேக். ஸோ அடுத்தபடியாக நம்ம சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் சூரியகுமார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு மிஸ்டர் வெற்றி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம 141வது வட்டம் லலிதாபுரம் வட்ட செயலாளர் மிஸ்டர் என் துரை அவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக ஐ லைக் டு கால் யுவராஜ் ஃப்ரம் த கமிட்டி. அடுத்தபடியாக சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் தங்கவேலு ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு ஐ லைக் டு கால் மிஸ்டர் ஜெய் ஃப்ரம் தி கமிட்டி. மிஸ்டர் ஜெய் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அடுத்தபடியாக சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் தௌஃபிக் ஃப்ரம் ஃபார் யூ ட்ரேடிங் கம்பெனி. ஐ லைக் டு கால் ஹிம் ஆன் டு தி ஸ்டேஜ். இருக்காரா தௌஃபிக்? கொஞ்சம் வாங்க. அண்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு மிஸ்டர் விமல், கமிட்டி சார்பாக விமல் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, அடுத்தபடியாக இந்த கெஸ்ட் ஆஃப் ஈவினிங் மிஸ்டர் அட்வொகேட் அர்ஷத் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு லைக் டு கால் மிஸ்டர் திலீப் ஃப்ரம் த கமிட்டி. சேட் நகர் பாம்பு, செல்லமாக பாம்பு.
அவர் தான் அந்த கிரவுண்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நைட் அண்ட் டே 24/7. ஸோ அடுத்தபடியாக மிஸ்டர் RL வீரப்பன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு மிஸ்டர் கோபி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஃப்ரம் த கமிட்டி. அவங்க தான் முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ப்ரெசன்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இது ரொம்ப முக்கியமான கட்டம், இது எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். என்னன்னா இந்த C8 நகர் பிரீமியர் லீக் சீசன் 1ஓட ஸ்பான்சர்ஸ் அவங்கள நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண நல்ல உள்ளங்கள் காந்திஜி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், சூர்யா அவர்கள், செந்தில் DMK அவர்கள், அரவிந்த் மைதா MLA அவர்கள், MM குரூப்ஸ், பால் பிரகாஷ், சரவணா எலக்ட்ரிக்கல், ஷட்டர் செந்தில், கார்த்தி, துரைவேலு, சத்யா, அர்ஷத் அட்வொகேட் அவர்கள், சிவராஜ், மூர்த்தி, ஜெய், அப்பு, சுதாகர், கோபி, தங்கவேலு, சூர்யா, வெற்றி, வாட்டர் கேன் குமார், தமிழ் தண்ணீர் சப்ளை பண்ணவர், மோகன், GK பிரதர்ஸ், பிரபு, ரூபாய், நம்ம ஜெர்சி போட்டு விளையாடிருக்கோம் இல்லையா IPL ஜெர்சி, அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ண rubai.com, அப்புறம் ராகேஷ், மௌலி, ஜெய், கன்ஸ் அண்ட் ரோசஸ், சதீஷ், குகன், கார்த்திக், இமயம் எலக்ட்ரிக்கல்ஸ், மோலம் பிரகாஷ், RL குமரன். ஓகே, இவங்க எல்லாருக்கும் விழா குழு சார்பாக மிக மிக பெரிய நன்றி. இது இவங்க மட்டும் இல்லாம சிவமயம் குரூப்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்பான்சர் சப்போர்ட் இல்லாமல் அவங்க உடம்பு வருத்திக்கிட்டு 2 நாட்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் ஃப்ரம் LI ஸ்போர்ட்ஸ். நம்ம இந்த மேட்ச் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வீட்டிலேருந்தே உட்காந்து பார்க்குமாறு யூடியூப் லைவ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. LI ஸ்போர்ட்ஸ்லேருந்து யாராவது வர முடியுமா ஸ்டேஜுக்கு? LI ஸ்போர்ட்ஸ் யார் இருக்கீங்க? Team LI Sports. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இந்த 2 நாள் நீங்கள் வீட்டில் இருந்தனே உட்காந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. LI ஸ்போர்ட்ஸ்
அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ. ஸோ அந்த வகையில் தட் மெமெண்டோ வில் பி கிவன் பை அவர் 141வது வட்ட செயலாளர் மிஸ்டர் லக்ஷ்மிகாந்தன் அவர்கள். அவர் கையால் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்காக லைக் அம்பையர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் அம்பையர்ஸ் ஐ லைக் டு கால் தி அம்பையர்ஸ் மிஸ்டர் சரண், மிஸ்டர் சேகர் அண்ட் மிஸ்டர் அஜித். 3 பேரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். போங்க சரண். அடுத்தபடியாக இந்த கிரவுண்டுக்கு பெர்மிஷன் கொடுத்து நடத்தி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்த J1 போலீஸ் ஸ்டேஷன் அந்த காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. J1 போலீஸ் ஸ்டேஷன் யாராவது ஒருத்தர் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பால் பாய்ஸ், நீங்கள் அடிக்கலாம் பால் அப்பப்போ உள்ள வந்ததில்ல, அது எப்படி காரணம்? அந்த பால் பாய்ஸ் தான். பால் பாய்ஸ் மொத்த பேரும் வந்துருங்க மேலே. ஒரு பேப்பர் இருந்ததுடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னிஃபிசண்டாக பெர்ஃபார்ம் பண்ண சிலம்பம், அந்த சிலம்பம் செல்வான் டீமுக்காக ஒரு பாராட்டுகள் மற்றும் ஒரு சீஃப் கெஸ்ட் மொமெண்டோ. செல்வான் டீம் எங்க இருந்தாலும் கொஞ்சம் மேடை வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். செல்வான் டீம் ஒரு 10 நிமிஷம் பேசாம இருக்கீங்களா? எல்லாம் போயிட்டு அடுத்தபடியாக நம்ம காவல்துறை நண்பர் J1 போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெமெண்டோ நம்ம ஜே கருணாநிதி அவர்கள் கையில் இருந்து பெற்றுக்கொள்வார்கள். அப்படியே ஒரு பொன்னாடை சாத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்காரு. நம்ம போட்டிருக்க ஜெர்சி ஐபிஎல்ல போட்டிருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஐபிஎல் ஃபீல் மாதிரியே இருந்த நம்ம ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் பிரபு மாரிமுத்து அவர்கள் ரூபாய்.comலேருந்து சிஇஓ ஆஃப் ஆன் பே அஃபிலியேட் பிரைவேட் லிமிடெட், அவருக்கு கௌரவிக்குமாறு மிஸ்டர் துரை அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ நம்ம அண்ணன் கையிலிருந்து மிஸ்டர் ஜே கருணாநிதி அவர் கையில இருந்து ஒரு மெமெண்டோ கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக இவ்வளவு நேரம் நம்ம மகிழ வைத்த மோலம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு மிஸ்டர் சூர்யா அண்ணன் அவர்களை மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மோலம் பிரகாஷ் அவர்களுக்கு இப்போ மேன் ஆஃப் மேட்ச் பண்ணி வேஸ்ட் பண்றா நீ. அடுத்தபடியாக மைக் செட் போட்ட நம்ம கார்த்திக் சவுண்ட் சர்வீஸ் இமயம் சவுண்ட் சர்வீஸ் கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ எப்போ இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் நடந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ற ஜீவன் மிஸ்டர் கார்த்திக் அவர்கள் மைக் செட் சவுண்ட் சர்வீஸ் ஒரு பலத்த கைத்தட்டை கொடுங்க பாப்போம். அந்த பெயிண்ட் ஐபிஎல் டிசைன்ஸ் அந்த பெயிண்ட் ஃபுல்லாவே அவர்தானா புடிச்சினதுல. ஓகே, இது நான் இனாகிரேஷன்லேயே சொல்லியிருந்தேன். பட் அந்த செவுத்துல ஒரு 8 டீமோட பெயிண்ட் வரைஞ்சிருக்காங்க. ஓவியர் ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியர் ரவி எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியர் ரவி இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎல் எஃபெக்ட்ல இருக்குது. அப்படியே ஸோ இன்னொரு ஒருத்தர் அந்த பெயிண்டிங்கை கூட ஹெல்ப் பண்ண மிஸ்டர் சிவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் உட்காந்துக்கோங்க. இல்லை சார் உட்காந்துக்கோங்க மேலே உட்காந்துக்கோங்க சார். ஸோ இப்போ அடுத்தபடியாக ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு தி பிரசன்டேஷன் பார்ட்டி. ஸோ நடந்து முடிந்த 15 போட்டிகளில் மேன் ஆஃப் த மேட்ச் எல்லா மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் நான் அறிவிக்கிறேன். அந்த பிளேயர்ஸ் வந்து உங்களோட மெமெண்டோவை உங்களோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட் மேன் ஆஃப் த மேட்ச் வில் பி பிரசன்டட் பை மிஸ்டர் சூர்யா. அண்ணன் சூர்யா வில் பி பிரசன்டிங் த மேன் ஆஃப் த மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்
is between Chennai Super Kings and Lucknow Super Giants, and the man of the match goes to Lalit from CSK. Lalit from CSK. அண்ணன் சூர்யா அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். So அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் vs RCB, and that match man of the match goes to Harish from RCB. Harish from RCB. So அடுத்த man of the match பார்த்தீங்கன்னா GT vs KKR ல இருந்து தினேஷ் from Kolkata Knight Riders. Dinesh from Kolkata Knight Riders. முதல் நாள் மேன் ஆஃப் தி மேட்சை வழங்குபவர் மிஸ்டர் சூர்யா. So அடுத்த மேன் ஆஃப் தி மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs SRH ல இருந்து வினோத் from ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வினோத், எங்க இருந்தாலும் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கீங்களா? இல்லனா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து யாராவது ஒருத்தர் வாங்க. ஓகேண்ணா சூரியண்ணா, ரொம்ப நன்றி, நீங்க உட்காந்துக்கலாம். ஸோ அடுத்த ஒரு 4 அவார்டு கொடுக்கறதுக்காக ஐ லைக் டு கால் மிஸ்டர் சண்முகம், காந்திஜி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் உரிமையாளர் மிஸ்டர் சண்முகம் ஆன் த ஃப்ரண்ட் ஸ்டேஜ். அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபார் LSC vs RCB, விக்கி ஃப்ரம் லக்னோ சூப்பர் ஜாயண்ட்ஸ். லக்னோ சூப்பர் ஜாயண்ட்ஸ் விக்கி, கொஞ்சம் வேகமா வாங்க, வேகமா வாங்க, பார்த்து பார்த்து. ஓகே, அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs CSK ல இருந்து நட்ராஜ் from CSK. நட்ராஜ் from CSK. Okay, அடுத்த match is between Sunrisers Hyderabad and KKR, and the man of the match goes to Mani from Sunrisers Hyderabad. இன்னும் நல்லா நல்லா அதிகமா கை தட்டுங்க, பத்தாது பத்தாது. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக அடுத்த 3 மேன் ஆஃப் தி மேட்சை வழங்குமாறு மிஸ்டர் லக்ஷ்மிகாந்தன் அவர்களை, லக்ஷ்மிகாந்தன் சார் கொஞ்சம் வந்து நீங்க தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் பிட்வீன் GT அண்ட் RR, and the man of the match goes to Ajit from GT. ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் RCB vs CSK ல இருந்து பரத் from CSK, சென்னை சூப்பர் கிங்ஸ் பரத். ஆஹா, என்ன இவ்வளவு பெரிய பார்த்த கைகோசம், ஃபேன்ஸ் கிளப்பா? ஸோ ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக மிஸ்டர் துரை அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் பிட்வீன் KKR அண்ட் RR, அஜித் கடுகு ஃப்ரம் KKR, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அஜித் கடுகு, ஆமாப்பா கடுகு சைஸ்ல தான் இருக்கிறாப்ல. ஸோ அடுத்தபடியாக மிஸ்டர் தங்கவேலு அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். To present the man of the match award for the match is between GT and SRH. The man of the match goes to Thamarai Kannan from SRH. Sunrisers Hyderabad, Thamarai Kannan. So அடுத்தபடியாக வீரப்பன் அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்காரு. ஓகே, the match is between LSG and Mumbai Indians. Man of the match goes to Yasser from Mumbai Indians. அந்த அணியின் கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் டீ-ஷர்ட் போட்டு யாராவது வாங்கப்பா, ஜெய் அண்ணா வாங்க,
இருக்காரு ஓகே ரைனா இருக்காரு. சோ அடுத்தபடியாக வீரப்பன் அவர்களை முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Semi-final number 1 is between Chennai Super Kings and SRH. The man of the match goes to Mani from SRH. So Mani, semi-final number 1 what a man of the match. And அடுத்த semi-final number 2 what a man of the match வழங்குவதற்காக குமரன் அவர்களை முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். And the man of the match is between KKR and RCB goes to Karthik from RCB. Royal Challengers Karthik. So அடுத்தபடியாக ஃபைனல் மேன் ஆஃப் தி மேட்சை வழங்குவதற்காக மிஸ்டர் அர்ஷத் அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அட்வொகேட் அர்ஷத், the final man of the match RCB versus Sunrisers Hyderabad ஓட man of the match goes to Prabhu from Sunrisers Hyderabad. So next வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ். அந்த அவார்ட்ஸ் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவார்ட் தி எவர்கிரீன் பிளேயர் ஆஃப் தி இயர்லாம் இல்ல, வருஷ கணக்குல எவர்கிரீன் பிளேயர் அவரு இஸ் none other than மண்ணின் மைந்தன் மிஸ்டர் ஜகன் from மும்பை இந்தியன்ஸ். ஜகன் from மும்பை இந்தியன்ஸ். அவர் இல்லாத காரணத்தினால அவரோட தம்பி அதை பெற்றுக்கொள்வார். இப்ப புரிஞ்சிருக்கு நான் ஏன் எவர்கிரீன் சொன்னேன்னு. கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது, இன்னும் கிரிக்கெட் விளையாட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா யங் எமர்ஜிங் பிளேயர் அவார்டு. அதை வழங்குவதற்காக மிஸ்டர் லக்ஷ்மிகாந்தன் அவர்களை முன்வர கேட்டுக்கொள்கிறோம். அந்த யங் எமர்ஜிங் பிளேயர் அவார்டு கோஸ் டு புவனேஷ் ஃப்ரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ அடுத்த அவார்டு கேம் சேஞ்சர் அவார்டை கொடுக்கறதுக்காக ஐ would like to welcome மிஸ்டர் சண்முகம் அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சண்முகம் சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கேம் சேஞ்சர் அவார்ட் ஆஃப் CIT பிரீமியர் லீக் சீசன் 1 goes to Mani from Sunrisers Hyderabad. ஸோ அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் ஆஃப் CIT பிரீமியர் லீக் சீசன் 1. அந்த பெஸ்ட் கேப்டன் கோஸ் டு விவேக் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக சண்முகம் அவர்களை மேடையோருக்கு முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் கேப்டன் ஆஃப் CIT பிரீமியர் லீக் சீசன் 1. ஸோ அடுத்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீல்டர். அந்த அவார்டை கொடுக்கறதுக்காக மிஸ்டர் சூர்யா அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். த பெஸ்ட் ஃபீல்டர் கோஸ் டு மதன் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே, அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கீப்பருக்கு உண்டான அவார்டு. பட் அதை வழங்குவதற்காக மிஸ்டர் என் துரை அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கீப்பர்
and the award goes to Karthik from Royal Challengers Bangalore. மொத்தமா பாத்தீங்கன்னா 10 டிஸ்மிஸல் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல கீப்பராக. ஸோ அடுத்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரபு மாரிமுத்து அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். the CEO of rubai.com. ஸோ பெஸ்ட் bowler of the tournament, CIT Premier League best bowler of the tournament goes to Nataraj from Chennai Super Kings. ஸோ இந்த பெஸ்ட் bowlerக்கு என்னென்ன அவார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராஃபி மற்றும் ஸ்மார்ட் வாட்ச். இந்த ட்ராஃபி will be presented by பிரபு மாரிமுத்து. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன் உண்டான அவார்ட் CIT Premier League சீசன் 1 பெஸ்ட் பேட்ஸ்மேன் goes to பரத் from Chennai Super Kings. ஸோ ஒரே நிமிஷம், இந்த அவார்டை வழங்குவதற்காக மிஸ்டர் ஜெய் கணேஷ் அவர்களை முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவன் யோசிக்கிறான், என்ன பெஸ்ட் பவுலர் மட்டும் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறீங்கன்னு. உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அந்த ஸ்மார்ட் வாட்சை வழங்குவதற்காக ஐ லைக் டு கால் மிஸ்டர் தௌஃபிக் ஃப்ரம் ஃபார் யூ கேஜெட்ஸ் அட் ஃபார் யூ கேஜெட்ஸ் தௌஃபிக் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு டோர்னமெண்ட்ல. பட் இந்த அவார்டில் இண்டிவிஜுவலாக வாங்குற அவார்டு. பட் இதுதான் டீமுக்காக உண்டான அவார்டு. இந்த அவார்டு தான் இருக்கிறதுலே பெரிய அவார்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளே அவார்டு. ரொம்ப டிசிப்ளின்டாக கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் 2 டேஸில் 8 டீம்லேருந்து ஒரே டீம் மட்டும் அதை வந்து பேக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அவார்டை வாங்குறதுக்காக அந்த டீம் ஓனர் மற்றும் கேப்டன் 2 பேரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்லலாம், ஏண்டா சொன்னாதான்டா தெரியும் யாருன்னு அப்படின்னு. பட் சொல்லும் போது கரெக்டாக வந்துருங்க. லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் ஃபார் தி ஃபேர் பிளே அவார்ட், டீம் ஓனர் அண்ட் தி கேப்டன் ஆர் ரெக்வெஸ்டட் டு கம் அண்ட் தி ஃபேர் பிளே அவார்ட் வில் பி given by நம்ம சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் ஜே கருணாநிதி அவர்கள், மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர் 141வது வட்டம், சாரி மாமன்ற உறுப்பினர். ஓகே, அடுத்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் இண்டிவிஜுவலாக 1, 2 வாங்கி போகிறது இல்லாமல் மொத்தத்தும் கலக்கின ஒரு ஆல்ரவுண்டர், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட். அண்ட் தட் அவார்ட் வில் பி பிரசன்டட் பை மிஸ்டர் தங்கவேலு ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களை முன் வருமாறு கொள்கிறோம். மிஸ்டர் தங்கவேலு சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. Man of the series of CIT Nagar Premier League Season 1 goes to Yuvraj from Royal Challengers Bangalore. So man of the series goes to Yuvraj from Royal Challengers Bangalore. Yuvraj அவரோட கோச்சோட நிக்கிறாரு அங்க. ஸோ இது மட்டும் இல்லை யுவராஜ் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு இது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு பிரைஸ், ஸ்பெஷல் பிரைஸ் அது. ஸோ இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. மொபைல் அவருக்கு ஒரு கிடைச்சிருக்கு ஸ்பெஷல் பிரைஸாக, விவோ Y81 மொபைல். அண்ட் தட் வில் பி பிரசன்ட் அகைன் பை மிஸ்டர் தங்கவேலு சார் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். Clap.
ஸோ இப்போ ஒரு அவார்டு இருக்கு. அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன் எனக்கே இப்போ தான் தெரியும், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. இங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் கூட தெரியாது இந்த அவார்டு. ஸ்பெஷலாக எனக்கு அங்கேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அவார்ட் வில் பி given பை மிஸ்டர் தங்கவேலு சார். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் மெமெண்டோ கொடுக்கறதுக்காக அவங்களா தேர்ந்தெடுத்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஐடி பிரீமியர் லீக் சீசனோட குழுவின் தலைவர் மிஸ்டர் வெற்றி. நீங்களா பகல் ஒரு வெள்ளி மெடல் போட்டனா நிறைய கிடைக்கும். ஸோ கடைசி ஒரே ஒரு அவார்ட், கஷ்டப்பட்டு 8 டீம் 140 பிளேயர் கிட்ட விளையாடி அந்த ஒன்னே ஒரு விஷயத்துக்காக தான் விளையாடினாங்க. பட் அந்த அவார்டை வந்து கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம கெஸ்ட், ஒரு சிறந்த கெஸ்ட்டை தான் நம்ம கூப்பிட்டாகணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் லைக் டு கால் அவர் சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் ஜே கருணாநிதி அவர்கள். கொஞ்சம் சென்டர் ஸ்டேஜ் வந்துருங்க சார். உங்கள் கையால் மட்டும்தான் இந்த அவார்டை வாங்குவதற்காக அந்த டீம் மொத்தமாக ரெடியாக இருக்காங்க. எம்எல்ஏ டி நகர் 141வது சட்டமன்ற உறுப்பினர், அவர் கையால இருந்து the winners, the champions of CIT Premier League Season 1. Team Sunrisers Hyderabad and the team of the captain, owner டீம் எல்லாம் வச்சலாமா? டீம் பா, அப்படியே டீம் மொத்தமா வாங்கப்பா. சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட தூண்கள். ஐயோ, என்ன இவனுங்களே ரெடி ஆயிட்டானுங்க, எல்லாம் பேப்பர் பாப்ஸோட வரானுங்க. நல்லா எல்லாம் பலமா கை தட்டுங்க. நல்லா பிரிக்கணும். கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க.
சார் லாஸ்ட் 2 மினிட்ஸ் அவ்வளோதான் முடிய போகுது. கடைசி 2 நிமிடங்கள் மட்டும்தான். லாஸ்ட் 2 மினிட்ஸ். தயவுசெய்து போகாதீங்கப்பா. கப்பு வாங்கிட்டீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போகாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் நேரம் இருந்த நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பு வாங்கிட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு உண்டான ப்ரைஸ் மணி இருக்கு இல்லையா? ஸோ ரன்னர் பிரைஸ் மணி ஆர்சிபி ரன்னர் பிரைஸ் மணி அண்ட் த செக் போர்ட் வில் பி பிரசன்டட் பை சூர்யா அவர்கள். ரன்னரோட செக் போர்ட் கொடுங்க. So runner of season 1 CIT Premier League So runner up of CIT Premier League season 1 Royal Challengers Bengaluru. So last award, the winner cash prize of 33,333 will be presented by the CEO of Earnplay Affiliate Company Private Limited, Mr. Prabhu Marimuthu avargal. Needa. So winner of CIT Nagar Premier League season 1 and the cash prize of 33,333 goes to Sunrisers Hyderabad. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க டீம் மெம்பர்ஸ், ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்கள் வாயாலிருந்து நம்மளுக்கு ஒரு நல்லாசிகள் ஒரு 2 வார்த்தை சார் இந்த CIT நகர் பிரீமியர் லீக் பற்றி மற்றும் இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி. இந்த அருமையான ஒரு ஈவெண்ட் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். CIT நகர் பிரீமியர் லீக் சீசன் 1 2024 இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஎல் பார்த்தீங்கன்னா சீசன் ஃபஸ்ட்டு
இதில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் இது பார்க்கும்போது ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு நண்பர் அத்தனை பேருக்குமே இதற்காக உழைத்திட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி இது நடத்தணும். அப்போ தான் நம்மளுடைய பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இன்னைக்கு கிரிக்கெட்டு தான் எல்லாருமே இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு வர. அதனால் அத்தனை பேரும் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்ண்ணா. அஸ்வின் ஒரு 2 minutes இதை மட்டும் பேசி இந்த இது மட்டும் கொடுத்துட்டா முடிச்சிடலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த சிஐடி நகர் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து முதல் முறையாக அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு சகோதரத்துவத்துடன் ஒரு விளையாட்டு
ஒரு அருமையான ஒரு விளையாட்டுப் போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது வெளியிலேருந்து வந்துட்டு போகும்போது தெரியாது, ஆனால் அதனுடைய கஷ்டம் என்னன்றது வந்து ஒரு சிலருக்கு நல்லா புரியும். ஒற்றுமையுடன் அனைத்து தரப்பினரும் ஒன்றாக இணைந்து நண்பர்களாக சேர்ந்து இந்த அருமையான சிபிஎல் என்ற முதல் சீசன் போட்டியை தொடங்கி சிஐடி நகருக்கே ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் சிறு வயதிலே இருந்தபோது இங்கே பல விளையாட்டுப் போட்டிகளையும் மின்னொலி காட்சிகளையும் நடத்தியிருக்கிறோம். இந்த ஒரு விளையாட்டுப் போட்டி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த போட்டி என்பது அனைவருக்கும் ஒரு வெளிச்சமாக, அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக, உங்களுடைய ஒற்றுமையும் உங்களுக்குள் இருக்கும் திறமையை இதை காட்டுகிறது. ஆகையால் அனைவரும் இதுபோன்று பல விளையாட்டுப் போட்டிகளை, கிரிக்கெட் மட்டுமல்ல, இன்னும் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நமது தமிழ் பரப்பின்படி இருக்கிறது. அந்த போட்டியை நடத்திட வேண்டும். இந்த முறை எங்களுடைய பங்களிப்புகள் சிறுமையாக இருந்தாலும் மேலும் மேலும் வருகின்ற போட்டிகளில் குறைந்த காலகட்டத்திலே மிக சிறப்பாக இந்த பணியை நடத்தி இந்த விளையாட்டுப் போட்டியை மிக குறுகிய காலத்தில் ஸ்பான்சர்களையும் பிடிச்சி கேலரி அமைச்சு இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஒரு சிறு சச்சரவும் இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய செய்திருக்கிறார்கள். சிபிஎல் சீசன் 1 கமிட்டி. அவருடைய பெயர்களை சொல்லி நான் பிரிக்க வைக்கவில்லை. அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிஐடி நகர் வாழ் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையானது, இது ஒரு உன்னதமானது, இது முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒன்று ஒற்றுமையாக இருந்து இந்த விளையாட்டு போட்டி மட்டும் இல்லை, ஒன்றும் நீங்கள் வந்து கல்விக்காகவும் பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் உங்கள் கல்விக்காகவும் எனக்கு உபயோகப்படுத்துங்க. நம்ம சிஐடி நகரில் பக்கத்துலேயே மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும். நீங்கள் ஒன்றாக இணைந்து நீங்கள் செய்யணுன்றது என்னுடைய, அதாவது சிஐடி நகர் மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொண்டு மீண்டும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் அணிகளின் கேப்டன்கள் மற்றும் ஸ்பான்சர்ஸ் மற்றும் இதற்கு வந்து முக்கிய ஒரு உறுதுணையாக இருந்த ஓனர்ஸ், 8 ஓனர்ஸு, கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் வந்து சென்ற அனைத்து விருந்தினர் அவர்களுக்கும் பெற்றோர் அவங்களுக்கும் நான் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சிஐடி சார்பாகவும் உங்களை எல்லாரும் வாழ்த்தி மகிழ்ந்து மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. சீக்கிரம் ஃபாஸ்டா என்ன பேசுங்க. ரொம்ப நன்றி. பேசிட்டே இருக்காங்க. ஆமா முடிச்சு கொடுங்க. நேரம் மச்சான் கொடுங்க மச்சான். எல்லாருக்கும் 4 3 தான் இருக்கு. இன்னொன்று கேள்வி சாய் பாரு. மீதி இந்த 3 பேர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் ஒரு ஹானர் பண்ணுற தருணம் இது. ஸோ SRH கொஞ்சம் வந்துருங்களேன், ஒரு 5 minutes மட்டும் ப்ளீஸ். ஸோ லைக் டு வெல்கம் தி சீஃப் கெஸ்ட் ஆன் டு த சென்டர் ஸ்டேஜ் மிஸ்டர் Thangavelu from the Income Tax Department. To present him the memento, I like to call Mr. Naveen. So next one, I like to welcome Mr. Shanmugam sir, the owner of Gandhiji Sweets and Snacks, on the center stage. To present him the memento, I would like to call Vetri.
கான், ஜெய் கணேஷ் கான் எங்க இருந்தாலும் மேடை இருக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் கணேஷ் கான், திலீப், விமல், கோபி ஏறிட்டாரா? ஓகே, போங்க போங்க. குட்டி அப்பு, குட்டி அப்பு எங்க இருந்தாலும் மேடை இருக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட்டி அப்பு, கார்த்திக் என்கின்ற குட்டி அப்பு. ஸ்கூல் ரோடு கார்த்தி, ஸ்கூல் ரோடு கார்த்தி வாங்க. ஸ்கூல் ரோடு கார்த்தி எங்க இருந்தாலும் மேடை இருக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விக்கி, விக்கி ஃப்ரம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். கரெக்டா? கார்த்திக் ஃப்ரம் ஆர்சிபி. கஜா ஃப்ரம் சிஐடி நகர். ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிறீங்க என்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா? இல்ல, இதுக்கு மேல யாரையும் சேர்க்க முடியாது. தோர சில பேர் எதுக்காக மேலே ஏறணும் கூட ஏறணும் தெரியாம ஏறிட்டு கீழே இறங்குறானுங்க. அடுத்தபடியாக ஸோ அடுத்தபடியாக மிஸ்டர் தங்கவேல் அவர்கள் கூட அந்த நண்பர் மிஸ்டர் துரைவேல் அவர்களுக்கும் பொன்னாடை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை அணைக்கிறது நம்ம தங்கவேலு சார். ஆஹா, மறுபடியும் மறுபடியும் கூட்டம் கூட்டம் கூடு.